டங் டயக்னாசிஸ், அதாவது நாக்கோட பரிசோதனை, நாக்கின் மூலமாக நோயறிதல் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? நம்ம நாக்கை பற்றி பார்க்கும் பொழுது நாக்கை பார்த்தே அவருக்கான நோய் தொந்தரவுகளை நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி அதனுடைய நாக்கினுடைய நிறம் எப்படி இருக்குது, அதனுடைய தடிமன் எப்படி இருக்குது, நாக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பூச்சு கோட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அது என்ன நிறத்தில் இருக்குது, நாக்கினுடைய நிறம் என்னவா இருக்குது, இதெல்லாம் வச்சே நம்ம ஓரளவுக்கு அது எந்த இடத்துல இருக்குது இதெல்லாம் பார்த்தாலே அவருடைய நோய்க்கான தொந்தரவை நம்ம சொல்ல முடியும். மற்ற பரிசோதனைகளோடு சேர்த்து இதையும் பண்ணும் பொழுது ஒரு முடிவுக்கு வர முடியும் இல்லையா? சில நேரங்களில் என்ன தொந்தரவுன்ற ஒரு குழப்பத்தில் நான் ஒரே மாதிரியான அறிகுறிகள் பல்வேறு நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இந்த நாக்கு பரிசோதனையும் நமக்கு ஒரு முக்கிய பங்காற்றுது. நம்ம ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இதுதான் தொந்தரவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு டங் டயக்னாசிஸ் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு முக்கியமான பங்காற்றுது அப்படின்னு பார்த்தோம். கடந்த 2 வகுப்புகளில் என்ன பார்த்தோம்? நாக்கோடைய சாதாரண நிலையில், அதாவது நல்ல ஆரோக்கியமான நிலையில் இருக்கக்கூடிய ஒருவருடைய நாக்கு எந்த நிறத்தில் இருக்கும், எந்த தடிமனில் இருக்கும், அதனுடைய மேல் பூச்சு கோட்டிங் எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது அந்த நாக்கில் இருக்கக்கூடிய நிறம், அது வெளிர் சிவப்பாக இருக்கா, அடர் சிவப்பாக இருக்கா, இளம் சிவப்பாக இருக்கா, நீல நிறம் கலந்த சிவப்பாக இருக்கா, அப்படி இருக்குன்னா அங்கே வறண்ட தன்மை இருக்கா, ஈரப்பதம் இருக்கா, இப்படியெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு அறிகுறியும் இருந்தால் அது உடலுடைய ஒரு குறைபாடு. அடர் சிவப்பு இருந்ததுன்னா வெப்பத்தின் அளவு உடம்பில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வெளிர் சிவப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே இரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சிருக்கு, பிளட் டெஃபிஷியன்சி. இதே நேரத்தில் ஈரப்பதத்தோட வெளிர் நிறமாக இருக்குன்னா உங்களுக்கு சக்தியோட, அதாவது உயிர் சக்தியோடைய டெஃபிஷியன்சியாகவும் இருக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அந்த வகையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாக்கின்ல இருக்கக்கூடிய ஈரப்பதம், அதாவது மாய்ஸ்சர் இன் த டங். அதை வச்சு என்ன மாதிரியான அறிகுறிகளை நம்ம பார்த்து நோய்க்குறிகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாக்கினுடைய ஈரப்பதம் அப்படிங்கிறது துல்லியமான நோயறிதலை பெறுவதற்கான ஒரு முக்கிய அம்சமாக அமைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன? டங்கோட பாடியிலையும் அந்த டங்கில் மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய கோட்டிங்கும் இணைந்து எந்த அளவுக்கு நாக்கில் ஈரம் இருக்குது, ஈரப்பதம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது. முக்கியமாக இந்த இடத்துல உலர்ந்த நாக்கு மற்றும் ஈரமான நாக்கு இவை இரண்டிற்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய இது நமக்கு இருக்கணும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அறிகுறிகள் நமக்கு தெளிவாகவே இதுதான் தொந்தரவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே போல் இந்த நாக்கினுடைய அறிகுறிகள் நமக்கு தெளிவாகவே இருக்குது. அதனால நம்ம அங்கே தவறு செய்ய வாய்ப்பில்லை. ஆனால் நல்லா கவனித்து நம்ம சொல்லணும். அப்படி நம்ம நாக்கினுடைய ஈரப்பதம் அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கும் பொழுது சாதாரண, அதாவது ஒரு நார்மல் டங் அப்படிங்கிறதுக்கூடிய அந்த டங்கில் இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரோ கோட்டிங்கோ நம்ம பார்க்கும் பொழுது 2 வகையான நாக்காக பிரிக்கிறாங்க. ஒன்று உலர்ந்த நாக்கு, அதாவது ட்ரை டங்குன்னு சொல்லலாம். இரண்டாவது ஈரமான நாக்கு, அதாவது வெட்டு. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? டேம்ப்னஸ், அதாவது சளி தொல்லை, அந்த ஃப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கபம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது தான் ஈரத்தன்மை கொண்ட நாக்கு. முதலாவதாக நம்ம வறண்ட நாக்கு இருந்தால் என்ன அறிகுறி அப்படிங்கிறத பார்க்கலாம். வறண்ட நாக்கு அப்படிங்கிறது எப்போவுமே இரத்தம் அல்லது சக்தியின் குறைபாட்டை தான் குறிக்குது. நாக்கினுடைய உடல் வெளிர் நிறமாக இருந்தால், அதாவது வறண்ட தன்மையோட வெளிர் நிறமாக இருந்தது அப்படின்னா இரத்தம் குறைபாடு, பிளட் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே நேரத்தில் நாக்கினுடைய உடல் சிவப்பாக இருந்தது அப்படின்னா அது குறைபாடு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த வெளிர் தன்மையிலையும் சரி, சிவந்த தன்மையிலையும் சரி, நாக்கை ஈரப்படுத்துறதுக்கு போதுமான உடல் திரவங்கள் இல்லை அப்படிங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வறண்ட நிலையில் வெளிர்த்தன்மை கொண்ட நாக்காக இருந்ததுன்னா பிளட் டெஃபிஷியன்சி, இரத்த குறைபாடு.
வறண்ட நாக்கில் சிவப்பான நிறம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்டிஃபிஷியன்சி, சக்தி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற அர்த்தம். இந்த 2 சூழ்நிலைகள்லையுமே உடலில் இருக்கக்கூடிய அந்த திரவங்கள் நாக்குக்கு வந்து சரியான அளவுக்கு இல்லை, உடல்லையும் சரியான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஈரமான நாக்கு, வெட் டங். எப்போவுமே இந்த ஈரமான நாக்கு அப்படிங்கிறது ஈரப்பதத்தோட, அதாவது டேம்ப்னஸ் அப்படிங்கிற கண்டிஷனுடைய ஒரு அறிகுறியாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த நாக்கினுடைய உடலானது, அதாவது பாடி ஆஃப் த டங் வந்து உங்களுக்கு பேலா வெளிர் நிறமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து சி எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லல, உயிர் சக்தியுடைய டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லைன்னா யாங் சக்தியுடைய குறைபாட்டால் ஏற்படலாம். இது வந்து யாங் சக்தி அல்லது சி சக்தியோட டெஃபிஷியன்சியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கும் பொழுது மண்ணீரலோடைய ஒரு குறைபாடு தான் அங்கே காரணமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா அந்த மண்ணீரல் தான் அந்த திரவங்களை வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி உடலோட மேல் பகுதிக்கு அனுப்பக்கூடிய செயலை செய்யுது. அப்படி செய்யும் பொழுது, அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவில் அந்த சாரம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சக்தியை பிரித்து எடுத்து உடலோட மற்ற பகுதிக்கு அனுப்பக்கூடிய வேலையும் வந்து அதில் மண்ணீரலோட பங்கும் இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு மண்ணீரலுடைய செயல்பாடு சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நாக்குக்கு தேவையான திரவம் போய் சேராது. மண்ணீரல் சரியான அளவில் திரவத்தை கொண்டு போய் சேர்த்துச்சுன்னா நாக்கில் ஈரப்பதம் சரியான அளவில் இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக மண்ணீரல் சரிவர வேலை செய்யாமல் திரவத்தின் அளவு, அதாவது டேம்ப்னஸ் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு நாக்கில் இருக்கக்கூடிய திரவத்தின் அளவு வந்து அதிகமாகிடும். ஸோ அது வந்து ஒரு வெட் டங்கை க்ரியேட் பண்ணிடும். இதே நேரத்தில் ஒருத்தருடைய நாக்கினுடைய உடலானது சிவந்து ஈரமாக இருக்குது அப்படின்னா, முதல்ல என்ன பார்த்தோம், வெளிர் நிறத்தில் ஈரத்தன்மையோட வெட்னஸோடு இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போது நல்ல டார்க்னஸோட சிவந்த நிறத்தோட ஈரப்பதமும் கலந்துருக்கு அப்படின்னா அந்த உடலில் வெப்பமும் இருக்குது, எக்ஸஸ் ஹீட்டும் இருக்குது, உங்களுக்கு எக்ஸஸ் டேம்ப்னஸும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சிவப்பு தன்மை, சிவப்பு நிறம் அப்படிங்கிறது வெப்பத்தின் காரணமாக ஏற்படுது. அதே நேரத்தில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய திரவங்களின் தன்மை வந்து சரியான அளவில் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த நாக்கோட ஈரப்பதமானது, டேம்ப்னஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்படி மாறுறதுக்கு 2 காரணங்கள் இருக்குது, அதாவது காசஸ் அப்படின்னு சொல்லலாம். முதலாவது கல்லீரலில் ஏற்படக்கூடிய நெருப்பு மற்றும் மண்ணீரலில் ஏற்படக்கூடிய யாங் குறைபாடு, அதாவது லிவரில் இருக்கக்கூடிய ஃபயர் மற்றும் ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய யாங் டெஃபிஷியன்சி. இந்த 2 விஷயமுமே ஒரே நேரத்தில் ஏற்படும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நாக்கினுடைய 2 பக்கங்கள் வந்து சிவப்பு அடைகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாக்குடைய உடலில் பாகங்களாக பார்க்கும் பொழுது 2 ஓரங்களும் விளிம்புகளும் வந்து கல்லீரலையும் பித்தப்பையையும் சார்ந்ததுன்னு. அப்போது கல்லீரலில் ஏற்படக்கூடிய நெருப்பானது நாக்கினுடைய 2 ஓரங்களையும் சிவப்பாக்குது. மண்ணீரலில் ஏற்படக்கூடிய யாங் குறைபாடு, அந்த சக்தி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது, ஈரப்பதத்துக்கு வழிவகுக்குது. அதே போல் அந்த ஈரம் வந்து நாக்கிலையும் ஏற்படுது. இப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு உடலில் அந்த ஈரப்பதம் குறைஞ்சி அந்த வெப்பத்தினாலையும் ஈரம் குறைஞ்சி வறட்சி ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடுது. அப்படி வறட்சி ஏற்படுதுன்னா, அதாவது உடலில் உஷ்ணம் ஏற்படுது, அதனால் ஒரு வறட்சி ஏற்படுதுன்னா நம்ம உடலானது என்ன பண்ணோன்னா அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு ஈரத்தை அதிகமாக்க முயற்சி பண்ணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையுமே உங்களுக்கு வந்து நாக்கில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து அதிகமாக தெரியலாம்.